அம்மா, நீங்க அழுது புலம்புறத பார்த்தா என் மனசு படாத பாடுபடு. ஆனா உண்மையை சொல்றதுக்கும் பயமா இருக்கு. அந்த உண்மையை கேட்ட பிறகாவது என் மனம் சாந்தி அடையாதா? என்ன நடந்தது என்று சொல்லல. மகாராஜா, எதுவா இருந்தாலும் சொல்லலாம். உன் உதவியை நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன். இத்தனை காலம் என் அப்பாவுக்கு உண்மை ஊழியனாக இருந்த நீ சொல்லாமல் வேறு யார் சொல்ல போகிறார்கள்? அம்மா, மகாராஜாவை வீர கதிரி கொண்டு விட்டான். அம்மா, இளவரசி, வருந்தாதீர்கள். உங்களை மட்டும் இந்த நாட்டையே ஆறா துயரத்தில் ஆழ்த்திவிட்டு அரசர் போய்விட்டார். நாடு பூராவும் சோகமயமாய் ஆகிவிட்டது. என்ன செய்ய முடியும்? மாண்டார் மீண்டும் வருவதில்லை என்றுதான் சேர்த்திக் கொள்ள வேண்டும். போதும் உன் சாகசம். உன் மொத்தம் தலைக்கேறி ஒப்பற்ற அரச பீடத்தை உடை தெரிந்துவிட்டு இப்போது என்னிடம் உலா பாடுகிறாயா? நான் இங்கு இல்லாத வேளையில் என் அப்பாவை கொன்றுவிட்டு இப்போது அதை மறைக்கவா பார்க்கிறாய்? சரி, மறைக்கவில்லை. மனம் திறந்து கூறுகிறேன். மேகலா, உன் அப்பாவை நான் தான் கொன்றேன். ஏன்? என் உற்ற துணவியாக உன்னை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரே ஆசையால் தான். பாவி, எனக்காக, என்னை மனம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆசைக்காக நீதியை கொண்டு நேர்மையை நிர்மூலமாக்கி தளபதி தொழிலுக்கே மாறாத பழியை உண்டாக்கி விட்டாயே. முடிந்ததா உன் ஒப்பாரி? மமதையான் வீரகேசரி, அவன் மார்பிலே புரண்டு தவட வேண்டிய பொன்னாரம் நீ. போதும் உன் பிரதாபம். வசனத்தால் ஒரு வனிதையின் வைராக்கியத்தை வீழ்த்தி விடலாம் என்ற உன் நினைப்பு நிறைவேறப் போவதில்லை. போக மாட்டேன். என்ன நடந்தது? மேகலாவை பிடியும். மன்னவா, மேகலா கீழே அல்லவா குவித்து விட்டாள். மேகலாவை பிடி. மடையர்கள், மன்னரை பார்த்துக் கொள்ளுங்கள். புறப்படுங்கள். இறந்து விட்டாள். என் இதயத்தின் உதயத்தாரவை மறைந்து விட்டாள். இளவரசி, நீங்க இறந்து போட்டீங்கன்னு. நான் யார் என்பது யாருக்கும் தெரியக்கூடாது. இங்கு இருப்பதும் தெரியக்கூடாது. நல்லா நினைவு மூட்டீங்கம்மா. தெரிஞ்ச அந்த வீணம் சும்மா இருப்பானா? அம்மா, பட்ட காலிலே படும் கட்ட குடியே கெடுங்கிற மாதிரி இருக்கம்மா உங்க நிலை. உங்களுக்கு எந்த ஒத்தாசையும் செய்ய இந்த உடல் காத்திருக்கம். என்னை அழைத்தீர்களாமே? ஆமாம் போனா, உன் திருமண விஷயமாகத்தான். காந்தார நாட்டு இளவரசி பூலோகரம்பைக்கு சுயம்பரமாம் மன்னர் அழைப்பு வந்திருக்கிறது. அப்பா, என் திருமணத்திற்கு இப்பொழுது என்ன அவசரம்? சிகாமணி, இந்த படத்தை பார். நீயாவது அவனுக்கு சொல்லப்பா. அப்படி ஆகட்டும்.
தாங்கள் இந்த போட்டியில் கலந்து கொள்ளாவிட்டால் தங்கள் வீரத்திற்கல்லவா இழுக்கு ஏற்படும். நம் நாட்டை பற்றி என்ன நினைப்பார்கள்? ஆமா, நீ சொல்வதும் சரிதான். போட்டியில் கலந்து கொள்ளத்தான். சபாஷ், இளவரசர் போட்டிக்கு புறப்பட தயாராகிவிட்டார். மிகவும் சந்தோஷம். சிகாமணி, இளவரசருக்கு துணையாக நீயும் சென்று வா. அப்பா, இதை தாங்கள் சொல்லவா வேண்டும்? நாங்கள் வருகிறோம். வெற்றியும் திரும்புங்கள். வா சிகாமணி. வெற்றி வீரரே, வருக வருக. மாண்பு நிறை மன்னர்களே, வீரர் பெறும் படையினரே, காம்போஜ நாட்டு இளவரசர் இளைஞரே புவனேந்திர பூபதி எல்லா போட்டிகளிலும் வெற்றி பெற்றார். அடுத்த சுபமுகூர்த்தத்தில் புவனேந்திரருக்கும் எனது குமாரி பூலோகரம்பைக்கும் திருமண விழா சிறப்பாக நடைபெறும். கண்ணாளரிங்கு வருவார், கனிவான இன்பம் தருவார். கண்ணாளரிங்கு வருவார், கனிவான இன்பம் தருவார். எண்ணங்கள் யாவும் ஜெயமே, இனி எங்கும் இன்பமயமே. என் எண்ணங்கள் யாவும் ஜெயமே, இனி எங்கும் இன்பமயமே. கண்ணாளரிங்கு வருவார், கனிவான இன்பம் தருவார். கண்ணோடு கண்கள் பேசும், கண்ணோடு கண்கள் பேசும், கலைஞானம் அங்கு வீசும். கண்ணோடு கண்கள் பேசும், கலைஞானம் அங்கு வீசும். எண்ணங்கள் யாவும் ஜெயமே, இனி எங்கும் இன்பமயமே. என் எண்ணங்கள் யாவும் இனி எங்கும் இன்பமயமே. கண்ணாளர் இங்கு வருவார், கனிவான இன்பம் தருவார். எண்ணங்கள் யாவும் ஜெயமே, இனி எங்கும் இன்பமயமே. மானோடும் சோலை மலர்த்தாவும் தென்றல் மகிழ்வான காதல் யாழோடும் மேவும் பாமாலை போல இனிதாகும் எந்தன் வாழ்வே. மானோடும் சோலை மலர்த்தாவும் தென்றல் மகிழ்வான காதல் யாழோடும் மேவும் பாமாலை போல இனிதாகும் எந்தன் வாழ்வே. ஆஹா கண்ணாளர் இங்கு வருவார், கனிவான இன்பம் தருவார். எண்ணங்கள் யாவும் ஜெயமே, இனி எங்கும் இன்பமயமே. என் எண்ணங்கள் யாவும் ஜெயமே, இனி எங்கும்
இன்பமயமே